அட நீங்க ஏன் நின்னுட்டீங்க? வாங்க போலாம். நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆஹா, நான் தான் முதல்ல போணுமா? நான் முன்னாடி போறதா? வாய்ப்பே இல்ல. நான் உங்க கூட தான் உள்ள போவேன். புரிஞ்சுதா? எனக்கு எல்லாம் புரியுது. இந்த ஸ்கூட்டரை வெளியே நிறுத்துற சாக்குல நீங்க லேட்டா உள்ள வர பாக்குறீங்க தானே முதல்ல என் மேல திட்டு விடும். அப்புறம் நீங்க ஒண்ணுமே தெரியாதவராட்ட வருவீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என் கூடவே உள்ள வரணும். ஆஹா, நான் நீ தப்பா புரிஞ்சுக்கிற. நீ யாருக்கும் பயப்படுறாளா? அது எனக்கு தெரியும். உங்க பரம்பரையிலேயே வீரர்கள் ரத்தம் ஓடுது. நீ ரொம்ப தைரியசாலி. நீ உள்ள போ, போய் அவங்க கிட்ட பேசு. நான் உன் பின்னாடியே வரேன். அதுவும் சரி. ஏய் பெரியவளே, நீங்க 3 பேரும் இந்த சின்ன மருமகள் கிட்ட ட்ரைனிங் எடுங்க. தெருவில் இதே மாதிரி ஆட்டம் பாட்டம்னு சுத்த ஆரம்பிங்க. அவ இந்த வீட்டு பாரம்பரியத்தை மண்ணோடு மண்ணாக்கிட்டா. நீங்களும் எல்லாத்தையும் பாழாக்குங்க, சரியா? பெரியத்த அண்ணாவை பத்தி தெரியல, ஆனா நான் அர்ஜுன் கிடையாது. என் பொண்டாட்டியால என்ன மீறி எந்த காரியம் செய்ய மாட்டா. ஒருவேளை தெரியாம கூட அவளுக்கு இந்த மாதிரி தைரியம் வந்துச்சுன்னா அன்னைக்குதான் அவளுக்கு கடைசி நாளா இருக்கும். ஆனா போல்ட்டு அண்ணா, ஆஹான வேற எங்க போயிருந்தாலும் அவ புருஷன் கூட தானே போயிருக்கா. இதுல என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, இந்த வீட்டு ஆளுங்களோட எண்ணம் எல்லாம் உங்க புருஷனை மாதிரி அவங்க மாடர்ன் ஆனவங்க இல்ல. எங்களுக்கு அந்த மாதிரி மாடர்னான யோசனை கிடையாது. நாங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலானவங்க. இந்த குடும்பத்துல நல்ல கலாச்சாரம் இருக்கு. இந்த மாதிரி வேலைங்க எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் உங்ககிட்ட யாராவது ஆலோசனை கேட்டாங்களா? ஆமாங்க. யாருமே என்கிட்ட ஆலோசனை கேட்கலனாலும் நானும் இந்த வீட்ல ஒரு ஆளுதான். பாருங்க, நானும் இந்த குடும்பத்துல ஒரு ஆளுதான். அஹானாவும் அர்ஜுன் அண்ணாவும் நிஜமாவே ஏதாச்சும் ஒரு ஆபத்துல சிக்கிருப்பாங்களோன்னு எனக்கு கவலையா இருக்கு. 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும், அப்புறம் எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியற வரைக்கும், எல்லாமே எதனால நடக்குது தெரியுமா? எதுவும் தெரியாம தப்பா பேசுறது நல்லதில்ல. சரிதானே பெரியத்து? நான் என்ன சொல்றேன்னா, அவ அம்மா வீட்டுக்கு போகாம இருக்க வேற ஏதாச்சும் காரணம் இருக்கலாம்ல. ஆனா இன்னைக்கு இந்த தைரியமான பொண்ணு அமைதியா தான் இருப்பா. புரிஞ்சுதா சார்? இந்த சிச்சுவேஷன்ல நான் உங்களாலதான் மாட்டிக்கிட்டேன். பொய் சொல்லாதீங்க, நான் சொன்னேன்ல. ஆனா நீங்க என் பேச்ச ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். உங்க இந்த அடுமூஞ்சி முகத்தை பார்த்துதான் நான் ஏமாந்துட்டேன். புரியுதா? இன்னைக்கு நீங்க என் கூட உள்ள வரணும். நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். நான் உங்க பொறுப்பு. ஐயோ, பொறுப்பு எல்லாம் சரிதான். ஆனா ஆஹானா, உன் விஷயத்துல நான் செத்து போயிருவேன் போல. என் உசுரே போயிரும். ஓஹோ, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இவ்ளோ சின்ன விஷயத்துக்குலாம் உயிரே போயிடும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க பொண்டாட்டிய தானே வெளியே கூட்டிட்டு போனீங்க. யாரோ தெரியாத பொண்ணை கூட்டிட்டு போகலையே. இதுல எந்த தப்பும் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி வெளியே சுத்த கூடாதா என்ன? வெளியே போகலாம், ஆனா மத்த உலகத்துல நடக்கிற மாதிரி என் வீட்டுல நடக்காது. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா இரு. ஏன்னா எங்க வீட்டு ரூல்ஸ் இருக்கே, அது ஒரு ஜெயில் மாதிரி. என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க. யாரோ போட்ட இந்த சட்டத்துக்கு பயந்து இன்னும் எவ்வளவு தூரம் ஓடுவீங்க? ஓகே போ, இப்பவே போய் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிரு ப்ளீஸ். என் மேல கோவப்படாத. நீங்க என் கூட உள்ள வரீங்களா இல்லையா? நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆனா சரி, ஒரு வேலை பண்ணு. நீ போ, நான் உன் பின்னாடியே வரேன். சேர்ந்து போலாம். ஓகே, நம்ம ஒன்னாவே போவோம். ஏன் அர்ஜுன், மாமியார் என்ன செஞ்சு போட்டாங்க? சாப்பிட்டு முடிச்சிட்டு வர இவ்வளவு நேரமா? டைம் என்னன்னு பாத்தியா அர்ஜுன்? ஏதாவது அக்கறை இருக்கா இல்லையா? பெரிய அத்தைக்கு உடம்பு வேற இன்னும் சரியாகல. உனக்காக தான் இன்னும் தூங்காம இருக்காங்க. நாங்க ஒண்ணும் எங்க அம்மா வீட்டுக்கு போகல. அப்புறம் எங்க போனீங்க? அம்மா, அது நான் என் நண்பனை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. அவன் ரொம்ப நாளாவே ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. அவனை பார்க்க தான் நாங்க போனோம். இவ அம்மா வீட்டுக்கு கிளம்பும் போதுதான் அவனோட வைஃப் ஃபோன் பண்ணாங்க. பாவம், அவங்க ரொம்ப அழுதுச்சிருந்தாங்க. அப்புறம் ஆஃபீஸ் ஃபைல்ஸு சிலது அவங்க வீட்டில் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வர போனேன். அது ஆஃபீஸில் கொடுக்கறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. சேலரி வரதில் பிரச்சனை ஆகிடும்.
ஆனால் உங்களுக்கு தெரியும் தானம்மா, சேல்ரி வராமல் போயிருந்தா எவ்வளோ கஷ்டம், பெரிய பிரச்சனையாக இருக்கும். அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டம்மா, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதனால தான் போய் பார்க்கணும்னு நினச்சேன். அதானே அவனுக்கு ஹெல்ப் பண்ண போனேன். அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருந்த. ஃபோன் அம்மா, என் ஃப்ரெண்டு ஒரு பேஷண்ட் இல்லையா, அதான் அவங்க வீட்டில் ஃபோன் பேச விட மாட்டாங்க. அதனால தான் ஃபோனை சைலண்டில் போட்டுட்டேன். அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் அங்கேருந்து கிளம்புன உடனேயே ஃபோனை ஆன் பண்ணிட்டேன். உன்னோட அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? அவர் என்னோட கலீக் தான். அட்ரஸ் சொல்லு. போல்ட்டு வாண்ணா, அட்ரஸ் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன புலீஸா? அங்கே போய் விசாரிக்க. நீ பொய் சொல்றியான்னு யாருக்கு தெரியும்? இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்ல. இப்போ நீ சொன்னதை நிரூபிக்கிறதுக்காகவே நான் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நேரில் போகணும். அப்போ நான் போகிறேன். போல்ட்டுனா என் மேலே நம்பிக்கையே இல்லையா? நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறீங்களா? போல்ட்டு வாண்டா, என்னை பற்றி என்ன நினச்சிங்க? போய் சொல்கிறேன்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கு உடம்பு முடியலன்னா போய் பார்க்கக்கூடாதா? நான் என்ன பால் குடிக்கிற குழந்தையா அட்ரஸ் கேட்கறதுக்கு? அப்படி என்ன நடந்துருச்சு? நானும் ஆஹானாவும் அங்கே போனதுக்கு வேற என்ன ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு? நீங்க இப்படி பண்றது எங்க மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு. அம்மா பாருங்க, போல்ட்டு அண்ணா எல்லாரும் முன்னாடியும் நான் பொய் சொல்றேன்னு ப்ரூஃப் பண்ண பாக்குறாரு. அண்ணா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. சின்னவளே, அத்தை, நீ அர்ஜுனோட ஆபீஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவன் கூட நீ போனையா? வெறும் ஆமா இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லு. இவர் என்ன இப்படி போய் சொல்றாரு? இதுக்கு நானும் உடந்தையா இருந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா அப்புறம் ஆயுசுக்கும் இவர் முகத்தை பார்த்து என்னால பேசவே முடியாது. அதுக்கப்புறம் என் மேல யாருமே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஆனா உண்மையை சொன்னா அப்புறம் அவரோட மரியாதையே போயிடும். கடவுளே, இப்ப என்ன பண்ண, என்ன சொல்ல? என்னாச்சு? நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? பதில் சொல்லு. இவ என்ன பதில் சொல்ல போறா? அக்கா, ஒருவேளை இவ பொய் சொல்றான்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப இன்னைக்கு மானமே கப்பலேற போகுது. என்ன சொல்ல போறா? அக்கா, அவ இங்க திரும்பி கூட பார்க்கல. ஏதாவது சொல்லி இவளுக்கு உதவி பண்ணலாம். சின்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க இவ்வளோ நேரம் ஆகுதா? மா, நான் தான் உங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேனே. அப்புறம் அதே கேள்வியை எதுக்காக ஆனா கிட்ட கேக்குறீங்க? நீ இப்ப சொன்னது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இவகிட்ட கேக்குறேன். சின்ன மருமகளே, நான் இதை நம்பலாமா? அர்ஜுன் அவ உண்மைதான் பேசுறானா? உனக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லையா? இல்ல, நான் அவங்க கிட்ட ஒன்னு சொல்லணும். நீ அப்படி என்ன வித்தியாசமா சொல்ல போற? நீ உன் புருஷனோட தான் போன, அவனோட தான் திரும்பி வந்திருக்க. உன் புருஷன் என்ன செஞ்சானோ அதான் நீயும் செஞ்சிருப்ப. இப்ப இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அத்தை, இவர் கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு. ஆனா இந்த கேள்வியை நீங்க ஏன் என்கிட்ட கேட்டீங்க? உங்களுக்கு இன்னும் என் மேல சந்தேகம் இருக்குன்னு தோணுது. என் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இவர் மேல உங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை உடைஞ்சு போச்சுன்னா நீங்க இவரை மன்னிச்சுதான் விட போறீங்க. ஏன்னா இவர் உங்களோட செல்ல பையன் இல்லையா? ஆனா நான் அப்படி ஏதாவது பண்ணா என்னை எப்பவுமே நீங்க இவர்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருப்பீங்க. அதனாலதான் சொல்றேன், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். உன்னை நீயே பெரிய அறிவாளின்னு நினைக்கிறல்ல. போல்ட்டு, இப்போ உனக்கு புரியுதா? இவளை பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் டைம் இவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னமோ தெரியல, இவளுக்கு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு.
பண்ணி நம்ம அர்ஜுனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோமே, நம்ம செஞ்சதுலயே ரொம்ப பெரிய தப்பு. எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் செட் ஆகிடுச்சு. இப்போ நாம என்ன பண்றது? நீங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தா என்னால அத்தையோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்.